ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனவர்களாயிருந்தோம். அதை சரி செய்து நம்மை சீர்படுத்தி அவரோடு ஒப்புரவாக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இப்பொழுது நாம் பாவியா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனை நம்முடைய செயல்களின் அடிப்படையில் கண்டறிய முடியாது. அதற்காகவே பாக்கியவான்கள் யார் என்று இயேசு கிறிஸ்து பட்டியலிடுகிறார். அதில் சில குணாதிசயங்களை நமக்கு உபதேசிக்கிறார். எனவே அவைகளின் அடிப்படையில் நம்முடைய நிலையை நாம் சோதித்து பார்த்தால் நமக்கு உண்மை விளங்கும். அக்காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய பக்திமான்களாக அறியப்பட்ட பரிசேயர்களின் வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர்களிடம் பக்தி சம்பந்தமான செயல்கள் ஏராளமாக இருந்தது. அவைகளை கொண்டு அவர்கள் பக்தி மிக்கவர்கள் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்றார். காரணம் என்ன? அவர்களிடம் தேவ பக்தி சார்ந்த வழிபாட்டு செயல்கள் இருந்தன. ஆனால் தேவன் விரும்புகின்ற விதமான நல்ல பண்புகளோ நற்குணம் சார்ந்த செயல்களோ இல்லை. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய பக்தியான செயல்களை வெளிப்படுத்துவதை விட தேவனுக்கு பிரியமான குணாதிசயங்களை கொண்டிருப்பதையே தேவன் விரும்புகின்றார். இல்லை என்றால் நாம் பாவிகளாகவே இருப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.